ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என் த்ரோட் கொஞ்சம் சரியில்லை, வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத்தி ஸ்பெஷல் பிரெட் பக்கோடா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 6-7 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். குஜராத்தில் வந்து நம்மளை போல் கடுகு சேர்த்து தாளிக்க மாட்டாங்க. வரமல்லி கைகளை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்காங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்காங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்காங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம நல்ல தோல் வச்சு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல மை போல் மசிச்சு வச்சுக்காங்க. ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுக்காங்க. அடுப்பு சிம்லையும் வச்சுக்காங்க. கடுகு போட்டு தாளித்தா நம்ம டிஷ் மாதிரி வந்துடும். குஜராத்தில் தாளிக்கிறதுக்காக தனியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்காங்க. இல்லை ஒன்று சேர வரட்டும். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அடுப்பு ஓரமாக இருக்கட்டும். இது ஆறி வரட்டும். நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணும்போது நான் வீடியோவை ஆனில் வைக்க மறந்துட்டேன், ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. நான் சொல்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்காங்க. 150 கிராம் கடலை மாவு, தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் சோடா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. நம்ம பச்சி மாவு பதத்தோடு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இது நல்ல மசாலா ஆறிடுச்சு. நம்ம ப்ரெட் மேலே சாண்ட்விச் ப்ரெட்டை எடுத்துக்காங்க. நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு ப்ரெட் துண்டுகளை வச்சுட்டு நல்ல கைகளால் நல்லா அமுத்தி விட்டுக்காங்க. அப்போ 2 ப்ரெட்டும் ஒன்று சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட் மேலேயும் அப்ளை பண்ணிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ பிரிஞ்சு வராது. உங்களுக்கு கட் பண்ணும்போது இப்படி கிராஸில் கட் பண்ணிக்காங்க. சாண்ட்விச் மாதிரி முழுசாக போட விருப்பம் இருந்தாலும் போட்டுக்காங்க. ஆனால் அது பெருசாக தெரியும் பார்க்குறதுக்காக. அது நம்ம கிராஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். மாவில் கலர் பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம சூடான எண்ணெயில் முக்கிட்டு முதல்ல ஆஃப் பாயிலில் எடுத்துடலாம். இது டபுள் ஃப்ரை கொடுக்கணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பாக, எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பாக நல்லா மொறுன்னு இருக்கும். போட்டோடனே நல்லா பொங்கி வரும். அதுக்கு தான் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறது. கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஆஃப் ஃப்ரையில் நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப சூடு ஆறுனதுக்கப்புறமாட்டு திரும்ப டபுள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்காங்க. நல்லா கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறமாட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகினாலும் நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான குஜராத்தி ஸ்பெஷல் பிரெட் பக்கோடா தயார். இந்த பக்கோடாவை க்ரீன் சட்னி, டொமேட்டோ சாஸோடு பரிமாறும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் சாஸோடு மட்டும்தான் பரிமாறுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.